இந்தியாவில் சூரிய மின்சார விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கு லஞ்சம் தர பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி முன்வந்ததாக கூறி அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அதானி குழும நிறுவன தலைவர் கௌதம் அதானி துறைமுகங்கள், விமான நிலையங்கள், நிலக்கரி, மின் உற்பத்தி மற்றும் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார். இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் 2வது இடத்திலும் உலகின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் ஒருவராகவும் திகழ்கிறார். தற்போது கௌதம் அதானி மீது அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அமெரிக்காவில் இந்த திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்த அமெரிக்க பங்குச்சந்தை நிறுவனமான வால் ஸ்ட்ரீட் முதலீட்டாளர்களை அதானி குழுமம் ஏமாற்றியுள்ளதாகவும் சுமார் 265 மில்லியன் டாலர்களை லஞ்சமாக இந்திய அதிகாரிகளுக்கு வழங்க ஒப்புக்கொண்டதாகவும் அந்த கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 20 ஆண்டுகளில் 2 பில்லியன் டாலர் லாபம் ஈட்டும் ஒப்பந்தத்தை அவர்கள் பெற முடியும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை அடுத்து நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்த செய்தியை அடுத்து பங்குச்சந்தையில் அதானி குழும பங்குகள் சுமார் 20% சரிவை எதிர்கொண்டது. ஆசிய அளவிலும் அந்த நிறுவன பங்குகள் சரிவை கண்டுள்ளன. அதானி கிரீன் எனர்ஜி பத்திரங்கள் மூலம் சுமார் 600 பில்லியன் டாலர்களை திரட்டும் திட்டத்தை அதானி குழுமம் ரத்து செய்துள்ளது. கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கூறுகையில், இந்த குற்றச்சாட்டின் மூலமாக இந்திய மற்றும் அமெரிக்க சட்டத்தை அதானி மீறியுள்ளது வெளிச்சமாகியுள்ளது. இருந்தும் அதானி இன்னும் கைது செய்யப்படாமல் இருப்பது ஆச்சரியத்தை தருகிறது. இங்கு முதலமைச்சர்கள் மற்றும் பலரை சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் ரூபாய் 2000 கோடி ஊழல் செய்தவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார். அதானியை இந்திய பிரதமர் மோடி பாதுகாக்கிறார். இதன் மூலம் இருவரும் ஊழலில் கூட்டு என்பது தெளிவாக தெரிகிறது. அதானியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மற்றும் அவரது பாதுகாவலரான மாதவி பூரிபுஜை விசாரிக்க வேண்டும் என்றும் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விசாரித்தால் அதானிக்கும் மோடிக்கும் உள்ள தொடர்புகள் தெரியவரும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தாலும் அதானி கைது செய்ய மாட்டார் என்று அனைவருக்கும் தெரியும். இதற்கு காரணம் இந்திய பிரதமர் மோடி அதானியை காப்பாற்றி வருவதே ஆகும். மோடி, அதானி இருவரும் ஒன்றாக இருக்கும் வரை இருவருமே இந்தியாவில் பத்திரமாக இருப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார்.